இதோ இந்த ஆண்டவரின் சன்னிதானத்தில் நாமும் கூட ஒன்றாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே வானம் திறந்து நீதான் வெண்புறா போல இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதி நான் ஜெபிக்க இருக்கிறோம். நாமும் கூட எழுந்து நின்று இந்த ஆலயத்திற்குள்ளாக தூய் ஆவியானவருடைய பிரசன்னம் நிறைவாய் நம்மீதும் கூட இறங்கும்படி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தந்தை மகன் தூய் ஆவி என்று சொல்லி ஆண்டு நம்மை சந்திக்க நாம் ஜெபிக்க இருக்கிறோம். வானம் திறந்து வெண்புறா போல ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியை பொழிந்தருளும். வரங்கள் கனிகள் மூலமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் பலமாய் நீங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். வரங்கள் கனிகள் பொழியணுமே என்று சொல்லி ஆண்டவா, இதோ நாங்களும் கூட உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியை நிரப்புவீராக சுவாமி. நதி
விதமான சாபக்கட்டுகளை, எல்லா விதமான தீமையான சக்திகளை எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக சுவாமி. தொடும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும், ஆண்டவரே, இதோ உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவே, இதோ நீதாம் இந்நாளுகளை பாதுகாத்திருக்கிறீரே, இதோ மீண்டும் நீங்களை பாதுகாப்பீர் என்று சொல்லி ஆண்டவா, வாஞ்சையோடும் கூட, ஆர்வத்தோடும் கூட, எதிர்பார்ப்போடும் கூட நீங்களை ஆஸ்வதிக்கும்படியா நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ மீண்டுமாய் நாங்கள் உடைய வார்த்தைக்கு செவிமடுக்க இருக்கிறோம். நீதாம் எங்களை ஆஸ்வதிப்பீராக ஆண்டவரே. இதோ பேசுவது நான் அல்ல, மாறாக நீரே உடைய பிள்ளைகளை சந்தித்து பேசும்படியாய் செபிக்கிறோம். நீதான் உம்முடைய சீடருடைய, உம்முடைய பிள்ளைகளுடைய நாவை நீ தொட்டு ஆஸ்வதிக்கக்கூடிய கடவுளாய் இருக்கிறேன் ஆண்டவரே. இதோ உம்முடைய ஊழியனாய் நானும் கூட உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கிறேன். நீர் என் நாவை நீ சுட்டரித்து புனிதப்படுத்துவீராக. புனிதப்படுத்தும் ஆண்டவரே. இதோ நான் அல்ல, நீதான் மக்களோடு பேசுவீராக. பேசுவ ஆண்டவரே. நீர் அனுமதிக்காத ஒரு வார்த்தையை கூட உடைய மக்கள் முன்னால் பேசாதபடிக்கு கிருபை செய்யும். நீ எந்த வார்த்தையை அனுமதிக்கிறீரோ அதை மட்டுமே நான் பேசும்படியாய் நீ ஆஸ்வதிப்பீராக சுவாமி. புனிதப்படுத்தும் ஆண்டவரே. உடைய ஊழியனாய் வந்திருக்கிறேன், ஆசீர்வதியும் இறைவா. இது உடைய மக்களை தொடுவீராக. உம்முடைய வார்த்தை இருபுறமும் கூட கருக்குள்ள வார்த்தை அல்லவா? எல்லா விதமான தீமையும் கூட வெட்டி போடும் ஆண்டவரே. கிருபைகளை இன்னும் அதிகமாய் கொடுக்கும் உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாய் பேசும் ஆண்டவரே. சாமுவேல் சொன்னாரே, ஆண்டவா, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். என் உள்ளத்தை நிரப்புவீராக சுவாமி. வாழ்வு தரக்கூடிய வார்த்தை எல்லாம் உம்மிடம் அல்லவா உள்ள, நாம் எங்கு போவோம்? உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ நீதான் உம்முடைய அன்பு இயேசு கிறிஸ்துவுடைய தூய திவ்ய ரத்தத்தின் மூலமாக, உடலின் மூலமாக நீங்களை தொட்டிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. தகுதியற்றங்களை நீ சந்தித்திருக்கிற ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. மீண்டுமாய் ஜெபிக்கிறவர்களை சந்திப்பீராக சுவாமி. எங்களை சந்தியும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவர். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே கொடி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமருவோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் சன்னிதானம் மிகவும் உன்னதமான சன்னிதானம். எனவேதான் நாமும் கூட இங்கு ஆர்வத்தோடு ஓடி வந்திருக்கிறோம். எத்தனையோ வேலைகள், நாமும் கூட ஏதேதோ காரணங்களை சொல்லி நாம் தப்பித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அருள் வேண்டும் என்று சொல்லி நாம் ஓடி வந்திருக்கிறோம். இந்த கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் பக்கத்துல பார்த்து ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கோலியாத் நிற்கிறான். கோலியாத்துக்கு முன்னால் அங்கே யார் நிற்கிறார்? தாவீது. இந்த கோலியாத்தை தாவீது கொன்றான். அப்படிதானுங்களே? வெரி குட். கோலியாத்தை தாவீது கொள்கிறான். எப்படி கொள்கிறான்? ஈட்டினாலா? துப்பாக்கி? எப்படிங்க? சூப்பர், வெரி குட். என்னங்க? கூழாங்கல் எடுத்து என்ன பண்றான்? கோலியாத் மேல கவன்ல வச்சுட்டு சுத்துறான். சுத்தி கோலியாத் மீது வீசுகிறான். அந்த கல் கோலியாத்தை தாக்குகிறது. கோலியாத் மரித்து போனான். ஆக ஆண்டவரின் சன்னிதானத்திலே இந்த கோலியாத்தை தாவீது கொன்றது கல்லினால். கல்லை வைத்து தாவீது கோலியாத்தை கொன்றான். இது யார் சொன்ன பதில்? நீங்க சொன்ன பதில் இல்லைங்களா? 1 சாமுவேல் அதிகாரம் 17 இறைவார்த்தை 45 வாசிங்க. 1 சாமுவேல் அதிகாரம் 17 இறைவார்த்தை 45.
அப்பொழுது தாவீது கோலியாத் நிற்கிறான். கோலியாத் முன்னால் இங்கு தாவீது நின்று கொண்டிருக்கிறான். கோலியாத் இருக்கிறான். கோலியாத்தை பார்த்து தாவீது அங்கு பேசிக் கொண்டிருக்கிறான். வாசிங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. தாவீது கோலியாத்தை பார்த்து பேசுகிறான். கோலியாத், இதோ நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னோடு வருகிறாய், ஆனால் நானோ நிகழ்ந்த இஸ்ரவேலின். நல்லா கவனிச்சுக்கங்க. தாவீது கோலியாத்ல சண்டை போடுறான். மிகப்பெரிய உருவம். கோலியாத் ஈட்டியோடும் எரிவேலும் வந்திருக்கிறான். அந்த கோலியாத்தை பார்த்து இப்போது தாவீது பேசுகிறான். தாவீது சொல்லுவது, கோலியாத், ஈட்டியோடு வந்திருக்கிறாய், வேடு வந்திருக்கிறாய், எல்லா விதமான படைகளிடம் இருக்கிறது, ஆனால் நானோ கல்லோடு வந்திருக்கிறேன் தான் பேசியிருக்கணும். அப்படிதானங்க? நீ ஈட்டியோடு வந்திருக்கிற, உனக்கு ஈட்டி இருக்குது, ஆனா எனக்கு கல் இருக்குன்னு பேசி இருக்கணும். நீங்க சொல்லபடி பார்த்தா அதான் லாஜிக் இல்லைங்களா? நீங்க தானே சொன்னீங்க, கல்லை வைத்து கொன்றான், குள்ளாங்கல்ல எடுத்து கவன்ல வச்சு கட்டி சுத்தி அவன் கொன்றான், அப்படின்னா நீங்க தானே சொன்னீங்க. ஆனால் நீங்க சொன்ன தாண்டி தாவீதே சொல்றாரு, கோலியாத், நீ ஈட்டியோடு வந்திருக்கிறாய், ஆனால் நானோ நீ இகழ்ந்து பேசுகிற தேவனின் நாமத்தினால் வந்திருக்கிறேன், இஸ்ரவேலின் நாமத்தினால், இஸ்ரவேலின் கடவுளாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல ஆண்டவரின் நாமத்தினால் வந்திருக்க சொல்லி அந்த கல்லை எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால், தாவீது கோலியாத்தை கொண்டது ஏதோ கல்லினால் அல்ல மக்களே, மாறாக உங்களின் என்னுடைய மாபெரும் கடவுளுடைய கிருபையால். ஆக தாவீது கோலியாத்தை கொண்டது கல்லினால் அல்ல, மாறாக எல்லாம் அல்ல கடவுளின் நாமத்தினால். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்புக்குரியவர்களே, எல்லா விதமான நேரத்திலும் நம்மை தாங்கி பிடிப்பது இந்த கடவுள் தான், இந்த இயேசு கிறிஸ்து தான் நம்மை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நாம் நம்பிக்கையோடு வாழ்வோம். சோர்ந்து போகாதீர்கள். எல்லா விதமான நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு துணை புரிவார். ஆகாய் புத்தகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 17 வாசிங்க. ஆகாய் புத்தகம் 3 இறைவார்த்தை 17. நிறைய நேரங்களை நம்ம என்ன சொல்றோம், எனக்கு ஏதாவது கிடைத்தால் நான் ஆண்டவரை போற்றுவேன், எனக்கு ஆசை கிடைத்தால் ஆண்டவரை போற்றுவேன், எனக்கு பணம் கிடைத்தால் ஆண்டவரை போற்றுவேன், நல்ல காலேஜ் கிடைச்சா, நல்ல ஸ்கூல் கிடைச்சா, ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு கிடைச்சா, நல்ல உடல் சுகம் கிடைச்சா, நல்ல மனைவி கிடைச்சா, நல்ல கனவு கிடைச்சா ஆண்டவரை போற்றுவேன். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போமா? வாசிங்க. சரி, ஆகாய் 1:1-2 வாசிங்களேன். ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை. ஆகாய் வாயிலாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. சொல்லுங்க. இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் நேரத்தில் குடியிருக்கலாமா? நல்லா கேட்டுக்கங்க. தொடர்ந்து வாசிங்க. சரி. நீங்க சாப்பிடுறீங்க, ஆனால் உங்களுடைய வயிறு நிரம்புவது கிடையாது. சரிங்க. சரி. பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான். என்ன செய்தாலும் கூட, எதை செய்தாலும் கூட, எந்த விதமான மகிழ்ச்சி, நிம்மதி என்னுடைய கரங்களிலே இல்லை, என் வீட்டிலே இல்லை, என் உள்ளத்தில் இல்லை, என் குடும்பத்தில் இல்லை. எல்லாம் இருப்பது போல தோன்றுகிறது, ஆனால் நிம்மதி இல்லையே, மகிழ்ச்சி இல்லையே. ஏன் என்று சொன்னால், கடவுள் வாழுகிற ஆலயம் பாழடைந்து கிடைப்பதாக சொல்லுகிறார். கடவுள் வாழ்கிற ஆலயம் பாழடைந்து கிடந்தால் அங்கு மகிழ்ச்சி இருக்காது. இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போகிறேன். அந்த ஆலயம் நீங்கள் தான் தூய ஆவியார் குடிக்கொள்ளுகிற ஆலயம் அல்லவா? அப்படி என்றால் இதோ நாம் பாழடைந்து போனால், நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால்,
நாம் அழுக்கையும் அசிங்கத்தையும் நாம் அள்ளிக்கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் கடவுள் எப்படி நம்முள் வாழ்வார்? எப்படி நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும்? மக்களே, இந்த ஆகாய புத்தகத்திலே சொல்லப்பட்டது போல இதோ கடவுளின் ஆலயம் பாலடைந்து கிடைத்து விட்டு உங்களுடைய வாழ்வை நீங்கள் எப்படி சிறப்பாக நடத்த முடியும்? நம்முடைய வாழ்வு மாற வேண்டும். இந்த ஆலயம் புனிதமாய் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக புதிய வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆலயம் புதிதாய் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல சொல்லுங்க, புதிய வாழ்வு வாழ்வோம் சொல்லுங்க. புதிய வாழ்வு வாழ்வோம், புதிய வாழ்வு வாழ்வோம். இனியாச்சும் திருந்தி புதிய வாழ்வு வாழ்வோம். நாம் புதிய வாழ்வு வாழ்வோம் மக்களே. இந்த ஆலயம் பாழ்பட்டு போனால் எனக்கு எந்த விதமான செல்வம் நமக்கு உதவி கொடுக்காது, நன்மை கொடுக்காது. எல்லாம் பொத்தலான பையில் போடுகிற காசை போல போய்விடும் மக்களே. கவனமாயிருப்போம். திருமணத்தின் போது வாக்கு கொடுத்தீங்களே, என்ன வாக்கு கொடுத்தீங்க? கடவுளே கடவுளே கடவுளே, ஏதோ பாதி சாமி நாங்க என்ன பண்ணுவோம், ஏதோ சாமியார் சொன்னாரு நாங்க சொன்னோம், அவ்வளவுதான். நாங்களா சொல்லல, நல்லா கேட்டுக்கங்க. இன்பத்திலும் கடவுளே 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 கடவுளே. சரி பரவாயில்லங்க, சொல்றேன், ஞாபகம் வச்சு. நீங்க சொன்னதுதான். இன்பத்திலும் ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. அடுத்த வார்த்தை துன்பத்திலும். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து 6 மாதம் மட்டும் வாழ்வேன். அப்படிதானங்க? 10 வருஷங்களா? சரி சரி, 10 வருஷம் இல்ல, அது தெரியாம தான் சாமி, நாங்க தெரியாம சொல்லிட்டோம் சாமி. அந்த வார்த்தை வாழ்நாள் முழுக்க அது தெரிஞ்சுதான் நாங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் ஒரு மா போட்டு நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்க. நீங்க சொன்ன சத்தியங்க. ஆண்டவரின் சன்னிதானத்திலே நீங்க ஒவ்வொருவரும் கூட கடவுள் வாழ்கிற ஆலயம் என்று சொன்னால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நீங்கள் காப்பாற்ற வேண்டாமா? காப்பாற்ற வேண்டுமே. எல்லா காலத்திலும் கூட ஆண்டவருக்கு சன்னிதானத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தயவு செய்து காப்பாற்றுங்கள். உங்களது ஆலயம் எப்போதும் சிறப்பா இருக்க வேண்டும். நீங்கள் சிறப்பா இருக்க வேண்டும். நீங்கள் தூய்மையா இருக்க வேண்டும். மக்களே, கொடுத்த வாக்குறுதியிலே ரொம்ப பிரமாணிக்கமா இருக்கணும். இல்ல ஃபாதர், யாரோ ஒருத்தங்க நல்லா பேசுறாங்க ஃபாதர், என் மனைவியை விட நல்லா சிறப்பா பேசுறாங்க ஃபாதர், நான் சோகமா இருந்தா கூட உடனே என்கிட்ட அக்கறையோட பேசுறாங்க ஃபாதர், என் மனைவி எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுறாங்க ஃபாதர், எனக்கு பேச பிடிக்கல ஃபாதர், ஆனால் என்னுடைய அலுவலகத்துல என்னுடைய ஸ்கூல்ல நான் வேலை செய்யற இடத்துல அந்த பெண்ணாட நல்லா பேசுறாங்க என்று சொல்லி நீங்கள் முகம் கொடுத்து மனைவியை விட்டு விட்டு அங்கு பேசினால் அது துரோகம் அல்லவா? உங்களது உடலானது கடல் வாழ்கிற ஆலயம். நீங்கள் கடல் வாழ்கிற ஆலயம் என்று சொன்னாங்க, நீங்கள் புனிதமாய் வைத்திருக்க வேண்டும். மக்களே, அது கணவர் மட்டுமல்ல, மனைவி மட்டுமல்ல, இருவருமே நீங்கள் பிரமாணிக்கத்தோடு வாழ வேண்டும். கடவுளின் சன்னிதானத்தில் நீங்கள் தூய்மையான புதிய வாழ்வு, பிரமாணிக்கமான வாழ்வு வாழ வேண்டும். ஏன் என்று சொன்னால் நம்முடைய கடவுள் பிரமாணிக்கம் உள்ள கடவுள், நம்முடைய கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய கடவுள், நம்முடைய கடவுள் எப்போது நம்மோடு இருக்கக்கூடிய கடவுள், நம்முடைய கடவுள் பாதுகாக்கக்கூடிய கடவுள். இந்த கடவுள் பிரமாணிக்கம் உள்ள கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாமும் கூட இந்த ஆலயத்தை நாம் புனிதமாய் வைத்துக் கொள்வோம். மக்களே, எல்லா காலமும் அல்சைமர் என்கிற நோய், அது என்ன நோய்ங்கிறது ஞாபக மறதியை கொடுக்கும் இல்லைங்களா? ஞாபக மறதி கொடுக்கும். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்களா, அந்த கணவன் மனைவி இருக்கின்ற பொழுது அவங்க என்ன பண்றாங்க, மனைவிக்கு அந்த அல்சைமர் நோய் வந்துருச்சு. கணவர் என்ன பண்றாரு, வேலைக்கு போவாரு, கரெக்டா 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாரு. ஏன்னா மனைவியை பார்த்துக்கணும். கரெக்டா வந்துருவாரு, டெய்லியும் நடந்துட்டே இருக்குது. அப்ப கேட்ட
கேட்டாராம், ஃப்ரெண்டு கேட்டாராம், ஏங்க நீங்க டெய்லியும் 5 மணிக்கு கரெக்டா வீட்டுக்கு போயிருங்க, நீங்க பக்கத்துல நின்னா கூட உங்க மனைவிக்கு நீங்க யாருன்னு தெரியாது. ஏன்னா அவங்க ஞாபகம் மறதி நோய் அது, நீங்க யாருன்னே தெரியாது. நீங்க போய் சொன்னாலும் கூட உடனே மறந்துடுவாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட ஏன் நீங்க அவசரமா கரெக்டா டைம் ஓடி போறீங்களே, ஏன் லேட்டா தான் போங்களே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அவரு சொன்னாராம், உண்மைதான், என் மனைவிக்கு அல்ஜிமர் நோய் இருக்குது, உண்மைதான். நான் போய் நின்னால் என் மனைவிக்கு நான் யார் என்று தெரியாது. ஆனால் என் மனைவிக்கு நான் யார் என்று தெரியாது. எனக்கு என் மனைவி யார் என்று தெரியும். எனக்கு தெரியுமே, என் மனைவி மறந்து போகலாம், ஆனால் நான் மறக்க மாட்டேன். எனக்கு ஞாபகம் மறதி என்கிற நோய் அல்ல. என்னுடைய மனைவி நான் எப்படி மறப்பது? அன்புக்குரிய மக்களே, இதோ நாம் சில சமயம் இந்த ஆண்டவரை மறந்து போகிறோம். ஆனால் இந்த கடவுள் நம்மை மறப்பதில்லை மக்களே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவர் நம்மை பாதுகாக்கக்கூடிய கடவுள். ஏராளமான விண்ணப்பங்களுடைய இந்த ஆலயம் தேடி வந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெறும் கையராய் போக மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு சொல்லி அழுவான், தூதரே, இதோ நீங்கள் என்னை ஆசீர்வதிக்காவிடில் நான் உங்களை போக விட மாட்டேன் என்று சொல்லி அடம் பிடித்து ஜெபித்தார். அதே போல ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிடில் நான் போக மாட்டேன், ஆசீர்வதியும் என்று சொல்லி நாமும் கூட பக்தியோடு ஆண்டவர் சன்னிதானத்தில் நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபங்கள் ஒருபோதும் வீணாய் போகாது. கடவுள் கேட்ட, விவிலியத்தில் கேட்ட முதல் கேள்வி தொடக்க அதிகாரம் 3:9, ஆதாம் எங்க நம்மை தேடி வந்த கடவுள் மக்களை இவர். நாம் ஒளிந்து கொள்ளலாம், பாவத்தினால் ஒளிந்து கொள்ளலாம், நாம் ஓடி ஓடி போகலாம். ஆனாலும் கூட இதோ இந்த கடவுள் நம்மை தேடுகிற கடவுள். நம்மை தேடுகிற கடவுளை நாம் தேடி வந்திருக்கோம் என்று சொன்னால் நம்மை விட்டு விடுவாரா? நம்மை கை நெகிழ்ந்து விடுவாரா? நம்மை பாதுகாப்பார் அல்லவா? நம்மை ஏற்றுக்கொள்வார் அல்லவா? நாமும் கூட இன்னும் அதிகமாய் நம்பிக்கை கொள்வோம். அதே வேளையிலே நாமும் கூட புதிய வாழ்வோம் மக்களே. இங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே போனீங்க அப்படின்னா வீணாய் போய்விடும் ஆசீர்வாதம். மாறாக ஆண்டவரே, புதிய கல்வி ஆண்டு வருகிறது, புதிய மாதம் வந்திருக்கிறது, புதிய நாள் வருகிறது, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நான் நல்லவனாக வாழ வேண்டும், நான் நல்லவனாய் வாழ வேண்டுமா என்று சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எழுந்து நிற்போம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. புதிதாய் வாழ வந்திருக்கிறோம். எங்களை புது மனுஷனை மாற்றுவீராக சுவாமி. இதோ நீர் குடிக்கொள்ளுகிற இந்த ஆலயத்தை, நீர் குடிக்கொள்ளுகிற எங்களை நீதாம் இன்னும் பலமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்களும் கூட அடுத்தவரை மன்னிக்க, அடுத்தவரை ஏற்றுக்கொள்ள, இறைவா, பழைய பாவத்தை எல்லாம் விட்டுவிட்டு புதிய பாதையை தேர்ந்து கொள்ள நிம்மதியான கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நானும் கூட உமக்கு ஏற்ற வாழ்வு வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை செய்யும் ஆண்டவரே.
உம்முடைய சகோதர சகோதரிகளை நீங்க அன்பு செய்யாவிடில் பொய்யர் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை நாங்களும் கூட அன்பு செய்ய எங்களுக்கு நீதான் நிறைவானவரை தருகிறார்கள். ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை செய்யும் ஆண்டவரே, நாங்கள் புதிய வாழ்வு வாழ்வோமாக. இப்போதே உடைய கிருபையானது பிள்ளைகளை சந்திப்பதாக, உடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளை சந்திப்பதாக. கொடும் 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 ஆண்டவரே. உள்ளங்கால் படிக்கிடுவோம், ஆண்கள் கீதம் பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திருத்தமாயவற்றின் மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க கல்புரிவீராக. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் எடுத்து வைத்துள்ள எங்களின் விண்ணப்பங்கள் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, நாங்கள் என்னென்ன ஜெபங்களை எல்லாம் கூட உம்முடைய பாதத்தில் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோமோ, அந்த ஜெபங்கள் காலம் தாழ்த்தாமல் நிறைவேற்றப்படுவதாக. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு சொந்தம் என்று நாங்களும் கூட
ஓடோடி வந்து ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களின் கரங்கள் வெறுமையாய் போகாதபடி எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்தில் எல்லா விதமான சூழ்நிலையிலும் கூட உம்முடைய இரக்கம் எங்களுக்கு மாபெரும் ஆசீர்வாதமாய் அமையட்டும் ஆண்டவரே. சண்டை சச்சரவுகள் நீங்கட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத சந்தேகங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களும் நோய் நீங்கி நலமோடு வாழ்வோமாக சுவாமி. அப்பா, இரக்கமையும் ஆண்டவரே. இயேசுவே, இரக்கம் காட்டும் இயேசுவே. எல்லா விதமான திருமண தடை நீங்கி திருமணங்கள் நடைபெறுவதாக, குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக, வேலை வாய்ப்பு கிடைப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகள் நலமோடு வாழ்வார்களாக சுவாமி. ஆண்டவரே, பயத்தோடும் அச்சத்தோடும் மனக்குமுறலோடும் வந்திருக்கக்கூடிய உள்ளங்கள் இறைவா உம்முடைய ஆசீர்வாதத்தினால் மகிழ்வோடும் புது நம்பிக்கையோடும் செல்வார்களாக ஆண்டவரே. நீரே இவர்களை தொடும் ஆண்டவரே. நீரே இவர்களை சந்தியும் ஆண்டவரே. நீரே இவர்களை தேற்றுவீராக சுவாமி. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி அச்சப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் நீ இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய கிருபை இறங்குவதாக, புதிய ஆசீர்வாதம் கிடைப்பதாக, புதிய அருளும் ஆசிரும் கூட எம் பிள்ளைகளோடு வாசம் செய்வதாக. ஆண்டவரே, நாங்களும் கூட உம்முடைய சன்னிதானத்திலே புதிய வாழ்வு வாழ்வோமாக ஆண்டவரே. பழைய ஆட்களாக அல்ல, புதிய வாழ்வு வாழ்வோம் ஆண்டவரே. கணவரை மாற்றும் ஆண்டவரே. தீய வழியில் போகிற கணவரை மாற்றும், தீய வழியில் போகிற மனைவியை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, அத்துணை பேருக்கும் நல்ல உள்ளத்தை கொடுத்து இதோ நாங்கள் அனைவரும் கூட தூய ஆவியார் குடிக்கொள்ளுகிற ஆலயங்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வோமாக ஆண்டவரே. கிருபை செய்யும் ஆண்டவரே. இதோ இப்போது உம்முடைய பிள்ளைகள் உள்ளத்திலே நினைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், விண்ணப்பங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் ஒன்றாய் இணைந்து வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரி, இந்த மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை நம்ம மத்தியிலே வந்து நமக்கு மிக அற்புதமாக திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசிரியை பெற்று தந்தவர் அருட்தந்தை ஜான் பிரிட்டோ அவர்கள். SDM சபையைச் சேர்ந்தவர். தற்சமயம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அடைகிறதுல PhD முனைவர் பட்டம் படித்து கொண்டிருக்கிறார் பிலாசபில. ஆகவே பல வேலைகள் மத்தியிலும் கூட இந்த நாளை நம்ம மத்தியில் வந்து நமக்காக ஜெபித்து இறை ஆசிரியை பெற்று தந்த அவருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பாதவே, உங்களுக்கு தெரியும், இந்த ஜூன் மாதம் அப்படினாலே நான் சொன்ன கல்வி ஆண்டின் துவக்கம், எல்லாம் ஸ்கூல்லாம் போனோம். அதை விட மேலாக உங்களுக்கு தெரியும், ஜூன் மாதம் என்றாலே நம்முடைய மதுரை வாயில் அந்தோணியாரை நாமக்கு வரும். ஆகவே மதுர நாயகன் அப்படின்னு தலைப்பு கொடுத்து அவருடைய 35வது ஆண்டு பெருவிழாவை நாம் வருகின்ற 6ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்தோடு துவங்க இருக்கிறோம். இந்த கொடியேற்றமானது மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து திருக்கொடி பவனி, அதைத் தொடர்ந்து திருக்கொடி ஏற்றம், அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலிகள். நம்ம மத்தியில நான் சொன்ன மாதிரி ஒரு 40க்கும் மேற்பட்ட அணுகில தினந்தோறும் நம்ம மத்தியில நிறைய குருக்களை அழைக்கிறோம். அவை ஒவ்வொரு நாளும் வழிபாடுகள் அர்த்தமுள்ள விதத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கான தயாரிப்பெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அவை மீண்டுமாக நான் சொன்னது போல இந்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெற நீங்க அனைவரும் நேரத்தோடு வந்து கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். 8ஆம் தேதி புதுநன்மை பெருவிழாவும், 13ஆம் தேதி முடிச்சூட்டு விழாவும், நற்கருணை விழாவும், 14ஆம் தேதி திருவிழாவும், 15ஆம் திருக்கொடி இறக்கமும், அதை தொடர்ந்து அசன விழாவும் நடைபெறுகிறது. அவே நம் பங்கு மக்கள் நடைபெறுக்கும் நோட்டீஸ் தான் வீடுகளுக்கு வந்து சேர்ந்திருக்கும். வெளியிலிருந்து வந்திருக்கிற பங்கு மக்கள் பல பங்குகளில் வந்திருக்க அனைவரும் நம்முடைய பங்கு பெற உறுப்பினர் வெளியில் இருக்கிறாங்க. அவரிடம் சென்று இந்த நோட்டீஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு 10 நிமிடம் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் இந்த திருவிழா நான் ஒவ்வொரு முறையும் சொல்வதுதான், கடந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரை நம்முடைய பாதுகாப்பிடமிருந்து பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்கு அநேக ஆசை. எவ்வளோ சாட்சிகள் நீங்க பார்க்கணும். நான் சொல்ல போறேன் பாருங்க, எவ்வளோ சாட்சிகள். பல பேர் கண்ணீரோடு சொல்கிற நிகழ்வுகள், நடக்க முடியாத நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நம்முடைய பாதுகாவலருக்கு நன்றியின் விழாவை ஏறெடுக்கிறோம். அதற்காக தான் இந்த திருவிழா. நாம் பலராய் இருக்கிறோம், ஆனால் ஒன்றாய் இருக்கிறோம். ஒரே குடும்பமாக மதுரை வாயில் அந்தோணியார் ஆலயத்துல ஒரு குடும்பமாக இணையதுக்காகவே இது குடும்ப விழா. இந்த பங்கு பார்த்தீங்கன்னா மற்ற பங்குகள் போல இல்லை. ஏன்னா காலையில இருந்து இல்லை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் இருந்து என்னை குடும்பத்தில் வந்தா நான் மேட்டூர் இருந்து வரேன் அப்படின்னு சொன்னா. மேட்டூர் அந்த பக்கம் சேலம் பக்கத்துல அங்கிருந்து வர அந்தோணியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன குன்றத்தூரோ மாங்காடு இது மாதிரி எங்கெங்கோ இருந்து மக்கள் இங்கு வருகிறார். ஆகவேதான் நான் மீண்டும் சொல்றேன், இது ஒரு உறவின் விழா. அவை இந்த விழாவை நாம் கோலாகலமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். அவ எப்படி கொண்டாடுவது அப்படிதான் மிக அழகான சொன்ன மாதிரி இந்த விழா சிறப்பாக நடைபெற முதல்ல இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள், இந்த குழந்தைய தூக்கின்னு போடுங்க அப்படியே. ஆகவே பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள், மழை மாறி மற்ற இடையூறுகள் எதுவும் இல்லாமல் நம்மை தடுத்தாட்டு கொள்ள வேண்டும். கொடியேற்றத்திலிருந்து திருவிழா முடிகிற வரை எந்த விதமான குறைபாடும் எந்த விதமான இயற்கை சீற்றங்களும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அற்புதமான ஆசீர்வாதமான விழாவும் அமையணும். முதல் என்ன பண்ணணும், நீங்க எல்லாரும் என்ன பண்ணோம், நம்ம நல்லா ஜெபம் பண்ணுங்க, சரியா? ஓகே, அந்த வேண்டுங்க இந்த விழா ஆசீர்வாதமான விழாவாக மாறும். 2வது, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த விழாவில் ஃபாதர் ஸ்கூல்லாம் தொடங்கிட்டாங்க, வேலைக்கெல்லாம் போகிறோம், ஒரே டிராஃபிக் ஃபாதர் எங்கே ஃபாதர் வருது. முதல் நாள் கொடியேற்றத்துக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்கும், அதோட தேர் திருவிழாக்கு இருக்கும், அதோட அசனம். மற்ற மீதி நாளும் யாருக்கு இந்த விழா? யாருக்கு? எனக்கும் சின்ன சாமியா இருக்குமா? நமக்கு, நமது மக்களுக்காக தான் வெளியிருந்து குருக்களை அழைக்கிறோம் வழிபாடு. ஆகவே நான் மீண்டுமாக சொல்றேன், நேற்று கூட என்னை சந்திக்க ஒரு பையன் வந்தான், அவனுக்கு நிறைய திருமண தடை. நேற்று நைட்டு என்னை பார்க்குறான் 9:30 மணிக்கு. நான் சொன்னேன், 10 நாள் வடா, நீ வந்துடா பாரா, இந்த அந்தோணியாரு 10 நாள் முடியறதுக்குள்ள உனக்கு கல்யாணம் நடத்தி கொடுப்பா சொல்லியிருக்கேன். கையை தட்ட மாட்டீங்க எல்லாரும். ஆகவே மீண்டுமாக சொல்தான், திருக்கொடி ஏற்றம் துவங்கிய நாளிலிருந்து தினந்தோறும் நமக்கு அன்பியங்கள் மண்டலங்கள் இயக்கங்கள்லாம் போட்டுருக்கான். அவங்க மட்டும் வந்தாலும் கிடையாது, மாறாக நான் சொல்ற மாதிரி 10 நாட்களும் தொடர்ந்து வாருங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், நிச்சயமாய் அந்த தேவையை நிறைவேற்றும். இந்த ஆண்டு கொடியேற்றம் அன்று எட்டிநாயக்கன்பட்டி அந்த பகுதி வாழ்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கொடியேற்றத்துக்கு நாங்கள் அனைவருக்கும் விருந்து படைக்கிறோம் சொல்றான்.
இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி என்ன பார்த்தா சாப்பாடா போறீங்க. நான் போடல, அந்தோனியார் போடுறாரு. அவங்க வேண்டிக்கிட்டாங்க. ஆகவே கொடியேற்றம் 2000 பேருக்கான பிரியாணி எல்லாம் செய்து அவர்கள் கொடுக்க இருக்கிறார். இப்படியாக பல நல்ல உள்ளங்கள் முன் வந்து அவங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக வெளிப்பாடாக தான் இந்த விருந்துகள் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறார். ஆகவே 2வது விஷயம் பங்கேற்பு நான் சொன்னேன். 3வது விஷயம் வழக்கமா நான் சொல்லக்கூடாது, பட் நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்முடைய பங்கு திருவிழா மற்ற திருவிழாக்களை போல அல்ல. எல்லா பங்குலையும் இப்ப சாப்பாடு போறான். நீங்க சொல்ல நீங்க மட்டுமா போறீங்க, நான் போடல, அந்தோனியார் போறாரு. எல்லா பங்குலையும் சாப்பாடு போறான். அவங்க பங்கு மக்கள் தான் சாப்பிடுவாங்க. ஆனா இந்த நமது மதுரை வாயில் பங்கு வந்து வித்தியாசமான பங்கு. காரணம், இந்த விழா, இந்த அசன விழா என்பது 4000 பேர் யாரு வேணா வருவாங்க. இதை நான் வந்து சமப்பந்தி விருந்து என்று அழைப்பேன். ரோட்ல போறவங்க வருவாங்க, துப்புரவு பணியாளர் வருவாங்க. இந்த பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும், அந்த நாள்ல வந்து இங்க மட்டன்ல தான் போடுவாங்க. அது வந்து கண்டிப்பா போட்டே ஆகணும். ஆகவே பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விழாவை நம்ம செய்யறோம். அந்தோனியார் வழியாக பல நல்ல உள்ளங்கள் வந்து இதற்காக உதவி செய்து கொண்டு இருக்கிறார். எனவே நீங்களும் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் கொடுப்பேன், அவ்வளவுதான் கொடுப்பேன், என்னால முடியாத இல்லை. எவ்வளோ ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆகவே அதற்கு ஈடாக நான் சொல்ற மாதிரி நான் இவ்வளவுதான் கூட நான் சொல்ல வரல. உங்களுக்கு தெரியும், அசன விழா எவ்வளோ செலவினங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. எனவே மன மகிழ்வோடு முக வளர்ச்சியோடு அன்றைய பொறுப்பாளர் வரிபு கொடுங்க. வேற பங்குலேருந்து வந்திருக்க நீங்கள் கூட நான் சொன்ன மாதிரி நம்முடைய பொறுப்பாளர்கள் வெளியே இருக்காங்க. உங்களால் முடிந்து எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க 20 ரூபா கொடுத்தாலும் 200 ரூபாய் கொடுத்தாலும் 2000 கொடுத்தாலும் எல்லாம் வந்து அந்தோனியருக்காக நீங்கள் கொடுப்பது தான். எனவே மனமுகந்து கொடுக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். மீண்டும் நான் சொல்வது, இந்த விழாவுக்கு உங்கள் அனைவரையும் பங்கு இறை சமூகத்தின் சார்பாக நானும் உதவி பங்கு பேர் அனைவரையும் மற்ற பங்கு வந்திருக்க அனைவரையும் அன்போடு வருக வருக என்று அழைக்கிறோம். குடும்பத்தோடு வாருங்கள். இந்த 10 நாட்களும் ஒரு ஆழ்ந்த அனுபவத்தையும் நம்முடைய பாதுகாவுடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதோடய இந்த பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல் செவ்வாய்க்கிழமை. நீ காலையில இதே கூட்டம் இருந்துச்சு, நீ நம்பவே மாட்டீங்க. நான் போயெல்லாம் சொல்ல வீடியோலாம் எடுக்கல. காலை 6:30 மணி திருப்பி இதே கூட்டம் நீங்க உட்காந்துருக்கீங்களே, நாங்க பயந்தே போயிட்டோம். 2 பேர், நானும் சின்னப்பா. அப்படி கூட்டம் 11 மணி பார்த்தீங்கன்னா வேற அந்த வெளியில ஷாமியானாலாம் போட்டு இருக்கும். இப்ப சாயங்காலம் எங்கிருந்து வராங்க எனக்கு தெரியல. தேன் எங்க இருக்கிறதோ அங்க எறும்புகளும் ஈக்களும் மண்டிகளும் கூட வரும், எல்லாம் வரும். அது மாதிரி நினைக்கிறேன் இங்க அந்தோனியார் அவரை அண்டி வந்து ஜபிக்க ஏராளமான பேர். மதியானம் 2 மணிக்கு பார்த்தாலும் 3 மணிக்கு பார்த்தாலும் யாருன்னே தெரியாது, கார்ல வந்து ஜெபம் பண்றாங்க. அப்போ இங்க வந்து ஒண்ணுமேலாம் இல்லை, இங்க பயங்கர சக்தி இருக்கு, இங்க பயங்கர பவர் இருக்கு. அவை இந்த அந்தோனியார் சாதாரணமானவர் அல்ல என்பதற்கான சாட்சிகள் தான். காலையில பாத்தீங்கன்னா திரு வின்சென்ட் மெர்சியா, அந்த பையனை பத்தி நான் சொன்னோம். அவனுக்கு தம்பிக்கு வந்து கல்யாணமே நடக்கல. பல பேர் பொண்ணு பார்த்தான் இந்த பங்குல. எவ்வளோ பேர் முயற்சி எடுத்தான். அவன் அந்தோனியாட்ட வேண்ட சொன்னேன், வேண்டாம்னு போன மாசம் 28ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஆகவே இப்போ அவன் வந்து வேப்பம்பட்டுக்கு போயிட்டான். ஆகவே அவர்கள் காலை உணவு கொடுத்தாங்க. அரும்பாக்கத்தை சேர்ந்த திரு குளோரி ரோசாரியோ, திரு ராணி ஆல்பர்ட் குடும்பத்துல மதிய உணவு கொடுத்தாங்க. இந்த இரவு சாப்பாடை கூட நேர்ச்சி திரு வெற்றி, திருமதி கவிதா நம்ம பங்குல இருந்தாங்க. இப்ப புதுப்பேட்டை பங்குக்கு சென்றாங்க. அவர்கள் மனம் வந்து உங்களுக்கான சுட சுட சுவையான பிரியாணி தான் போடணும். பட் நான் வேணாம் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் சிக்கன் இருக்கு, 4 கவுண்டர் இருக்கு, நிறைய இருக்கு. எனக்கு ஒன்னே விஷயம், நிறைய பேர் வாங்கி வேஸ்ட் பண்றீங்க. தயவுசெய்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க, பொறுமையா சாப்பிடுங்க. மீதி இருந்தா நம்ம எடுத்துன்னு போகலாம். ஆகவே இந்த நாளிலே மனபு வந்து ஒரு தாராளமாக அந்தோனியாருக்கு நேர்ச்சி ஒன்று கொடுத்திருக்கிறார். திரு வெற்றி கவிதா அவருடைய குடும்பத்துக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒரு 3 சாட்சி நான் வேகமா மாசேட்டே முகாச்சு முடிச்சோனையும் எண்ணெய் தீர்ப்பாங்க, நம்ம உணவு செல்லலாம். நேற்று மாலை ஒரு 7-7:30 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால். நான் மதுரையிலிருந்து பேசுறேன், என்ன ஞாபகம் இருக்காம கேட்டாங்க. அவங்க யாருன்னா இந்த பக்கத்து பிளாட்ல தங்கியிருந்தாங்க. ஒரு 6 மாசம் 1 வருஷம் தங்கியிருப்பாங்க. பேரு திரேசா. அவங்க இப்படிதான் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டைலாக் எனக்கு இன்னும் கூட நீங்க எப்படி புரிஞ்சுக்க தெரியல. எனக்கு அந்தோனியார் பிடிக்காது, அத அந்தோனியாரெல்லாம் பிடிக்காது, எனக்கு ஆண்டவர் தான் பிடிக்கும். ஃபாதர், நான் இந்த பங்குக்கு வர வைக்க குடும்பக்காரெல்லாம் போடல, அவங்க மதுரைக்காரங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு அந்தோனியாரெல்லாம் பிடிக்காது ஃபாதர், எனக்கு பிடிச்சது ஆண்டவர் மட்டும்தான். ஆனால் நான் மதுரை வாயிலுக்கு வந்த பிற்பாடு அந்தோனியார் மேல எனக்கு ஒரு காதல் வந்துருச்சு. எந்த அளவுக்கு என்றால், என்னுடைய மகன் ஜான் பால் கரோலி அவள் திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகியது. அவங்க சொன்னதை சொல்றான். அப்படியே நீர் கட்டி சதை கட்டி. டாக்டர் சொல்லிட்டாரு அந்த அம்மாவுக்கு குழந்தைய பிறக்காது. யார் அந்த அம்மா? கரோலி என்பது அவருடைய மருமகள்.
நான் அந்தோனியாட்ட நிறைய சாட்சி சொல்லுவாங்க. பார்த்தா நான் அந்த அம்மா பூசைக்கு வருவாங்க, பார்த்தா சாட்சி சொல்லுவாங்க. எனக்கே கண்ணீர் விட்டு ஜோதிப்பேன், எவ்வளோக்கும் ஆசீர்வாதம் கொடுக்க என் பையனுக்கு ஒரு பிள்ளைய கொடுக்க மாட்டேறிய. டாக்டர்கள் சொன்னது நீர் கட்டி சதை கட்டி குழந்தை பெறாது என்று சொன்னார்கள். ஆனா ஃபாதர் நான் சொல்றேன், அழுதுனே சொல்றாங்க, என் மருமகள் கரித்தரித்து ஒரு பிள்ளையை பெற்றுட்டு 3 மாதங்கள் ஆகிறது அப்படின்னு சொன்னாங்க. பாருங்களேன், கடவுள் நிலச்சோர கொடுங்க. அதோடு கூட அவங்க சொன்ன விஷயம் அதோடு இல்லை பாரு, என் மகனுக்கு ஜெர்மன்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு, என் மகன் ஜெர்மனிக்கு போயிட்டான். பலத்த ஒரு கரவழி கொடுங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் ரொம்ப தொண்டது, அவங்க சொன்ன ஒரு விஷயம் அவங்களே தான் சொல்றாங்க. பார்த்தா நான் மதுரைக்கு போயிட்டேன், 12 ஆண்டுகள். என் வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க, பேரும் யோசிச்சுங்க, மனோரஞ்சிதம் குமார் அப்படின்னு சொல்றாங்க. 12 ஆண்டுகள் குழந்தை பேரு இல்லை. 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டு இல்லை. எத்தனை வருஷம்? 12 ஆண்டு. அப்ப நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி நான் மதுரை வாயில் அந்தோனியார் சர்ச்சில் வேண்டேன், நீயே வேண்டிக்கோ, அந்தோனியார்ட்ட வேண்டிக்கோ, கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னேன். மனோரஞ்சிதம் குமார் அவர்கள் இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள். இப்போது 6 மாதம். கரங்களை உயர்த்தி வாழ்க பாடிடலாம். வாழ்க 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 அந்தோனியாரே, வாழ்க வாழ்க ஷாண்டா சொல்றது. நம்ம பங்கை திருமதி ரூபி அல்போன்சா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா திடீரென்று பார்த்தா அவங்களுக்கு பிபி சுகர் எதுவுமே இல்லை. கால் முழங்கால் கீழே பார்த்தீங்கன்னா திடீரென்று பார்த்தால் கால் வந்து மாம்பழம் மாதிரி அப்படியே சவனாயிடுச்சு. அவங்க சொன்னது தான் சொல்லி நேராக இதெல்லாம் அவங்க வந்து என்கிட்ட உட்காந்து சொன்னது, அவங்களால சொல்ல முடியல, அதுக்காக நான் சொன்னேன். காலு சவன் ஆயிடுச்சு, தண்ணி ஷவர்ல இருந்து ஊத்துற மாதிரி தண்ணி ஊத்திட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. பல டாக்டர் பாக்குறாங்க, உங்களுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, மருந்துகள் சாப்பிட்றாங்க, சில பேர் அதை கிளீன் பண்றாங்க. சில டாக்டர் சொன்னா இது வந்து கண்டிப்பா உனக்கு கடைசி வரைக்கும் இருக்குமா, இது பெரிய நோயுமா, இதை வந்து சொல்றாங்க. ஒரு நாள் முடியவே இல்லை, அவருடைய மகனுடைய திருமணத்தை ஏற்பாடு செஞ்சிட்டாங்க. ஒரு நாள் நைட்டு பாக்குறாங்க, அவங்களுக்கு ரொம்ப முடியல. அப்ப டாக்டர் சொல்றாரா, இதை இப்ப நீங்க உடனடியாக இரவிலே ஆபரேஷன் பண்ணலன்னா நீங்க வந்து அன்கான்ஷியஸ் ஆவீங்க, உங்களுடைய காலை கூட வெட்டி எடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகவே அவங்க அப்போலோ மருத்துவமனைக்கு போறாங்க. அப்போலோ மருத்துவமனையில அவங்களுக்கு நிறைய ஆபரேஷன் நடக்கிறது. அடுத்த நாள் மைனுக்கு கல்யாணம், நைட் ஆபரேஷன். டாக்டர்கிட்ட கேட்டு எப்படியோ வந்து இந்த திருமணத்துல பங்கு இருக்கிறாங்க. நினைத்த பாரு, உங்களுக்கு தெரியும், இந்த கால் கட்டு போடுறாங்க, அந்த புண்ணுலாம் ஆறுது, திருப்பி பட்ட காலிலே படும் கெட்டக்கூடிய கிடம் சொன்ன மாதிரி அதே இடத்துல அதே மாதிரி பழுத்து ஆரம்பிச்சது, அதே மாதிரி தண்ணி ஊத்த ஆரம்பிச்சது. இவங்களுக்கு பயங்கரமான வேதனை. இன்னொரு டாக்டர்கிட்ட போறாங்க. அந்த டாக்டர் சொன்னாரா, இந்த தோல் உடுப்புல எங்கேயாவது தோல் எடுத்து அங்க வச்சு தைக்கணும், அப்பதான் உன் கால் நல்லாவும் சொல்லியிருக்காரு. அந்த அம்மா சொன்ன, அது ஆல்ரெடி நான் 2-3 ஆபரேஷன் பண்ணி எனக்கு உடம்பு முடியாம திருப்பி ஒரு இடமா நான் போக மாட்டேன் அந்தோனியாரே அப்படின்னு அண்டி வந்து இந்த எண்ணெயை வாங்கி சென்றாங்களாம். அவங்க சொன்னது சொல்றேன். அந்த எண்ணெயை வந்து அந்த சொன்னல அந்த புண்ணு அந்த தண்ணி ஊத்தி கொண்டு சவருச்சுல அந்த இடத்துல பூசுறாங்க. இன்னொரு டாக்டர் போய் பாக்குறாங்க. அவங்க சொன்ன, ஏமா நல்லாயிடுச்சுமா, எதுக்குமா திருப்பி ஒரு ஆபரேஷன் பண்ற, உனக்கு ஒன்றும் இல்லாம போமா அப்படின்னு சொல்லிட்டாராம். நம்பிக்கை தாங்க வாழ்வு. பாருங்க, அவங்க நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து நேரா வந்து அங்க வந்திருக்காங்க நினைக்கிறேன், பட் வெக்கமா படுறாங்க மாதிரி சொல்ல. 3வது செய்தி சொல்லி முடிச்சிடறேன். ஒரு பையன் சண்டே நைட்டு இரவு நைட்டு திருப்படி முடிந்து நானும் உதவி வந்திருக்கோம். ஒரு அம்மா ஒரு பையனை கூப்பிட்டு வராங்க, இந்த எங்க பக்கத்துல இருக்காங்க பல இந்து சமயத்தை சேர்ந்தவர். அந்த பையன் ஒரு மாதிரி எனக்கு ஒரு கவர்ல காசு கொடுவாங்க, கோயிலுக்கு வச்சுங்கன்றான். அந்தோனியார் யாருன்னு அவங்க தெரியல, அதான் பிரச்சனை. கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பாக அந்த பையனுக்கு வந்து பேய் பிடிச்சிச்சு. 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். யாரோ சொன்னாலும் அவனுக்கு யாரோ செய்வினை பண்ணிட்டான்னு சொல்லியிருக்கான். பையன் வீட்டை விட்டு ஓடிட்டான். 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறான். அவன் அந்த அம்மா யாரோ சொன்னா, அந்த கோயில்ல போய் ஜோம் பண்ணு அப்படின்னா. இவரு சொல்றான், இவர் யாருன்னே தெரியாது, நான் வந்து முழங்கால் பண்ணிட்டு அழுதேன், என் பையனுக்கு முதல்ல இந்த பேய் இந்த சாத்தான் சேட்டையெல்லாம் ஓடணும், இந்த யாரோ சூனியம் பண்ண போனோம், ரெண்டாவது என் பையன் 10th எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு போனேன். ஃபாதர் ஜோம் அவங்க சொன்னான், பிரார்த்தனை பண்ணிட்டு போனேன். 2 நாள் காணாம போன பையன் வீட்டுக்கு வந்துட்டான். முதல் பாயிண்ட், எக்ஸாம் எழுதுறான், எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டான். அந்த அம்மா அப்படியே அழுவுது. அவன் வந்திருக்கான், வர சொன்னேன், அவங்க வரல நினைக்கிறேன். அவன் பேர் பிரசன்னா. அவன் வந்து இப்போ கோயிலுக்கு வந்திருக்கான். நான் சொன்னம்மா பேய் பிசாசுலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நான் அந்தோனியாட்ட வந்து வேண்ட மாதிரி
நான் ஏராளமான அற்புதங்களை சொல்லி கொண்டே போகும். அவை மீண்டுமாக நான் சொல்லுதான், பல பேர் நான் சொன்னவங்களாம் நீங்க இல்லை, பெற்றுக்கொண்டாங்க நிறைய ஆசீர்வாதங்கள். நானும் சொல்றேன், நீங்க நம்பிக்கையோடு வாங்க. அது எதுவாக இருந்தாலும் நம்மள்ட்ட ஒரு ஆளுக்கு பயங்கரமான பவர்ஃபுல்லா கேட்டது அனைத்தும் நிச்சயமாய் கிடைக்கும். எனவே நம்பிக்கையோடு அந்தோனியாரை உற்று நோக்கி ஒரு விஷய கண்களை மூடி ஜெபிப்போம். சிறப்பாக இந்த திருவிழா நிறைவான ஆசீர்வாதங்கள், எண்ணற்ற மக்கள் இந்த ஆலயத்தை அண்டி வரணும், அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். தொடர்ந்து நம்முடைய பாதுகாவலர் நமக்காக பறந்து பேசும் என்று சொல்லி எழுந்திருப்போம். தந்தை அவர்கள் எண்ணெயை மந்திருப்பார்கள். இப்போது எண்ணெயானது நெற்றியில் தடவப்படும். 4 இடங்கள்ல உணவு தயாரான நிலையில் இருக்கிறது. மீடியமாக நான் சொல்றேன், தயவு செய்து முடி எடுத்து கொண்டு செல்ல வேண்டாம். சாப்பாடை வேஸ்ட் பண்ணலாம். சாப்பிட்ட பிற்பாடு அந்த வேஸ்ட் பாக்ஸ்ல அதை போடுமாறு உங்களை கேட்டுவேன். மீதி இருந்தால் தயவு செய்து வீட்டுக்கு எடுத்து செல்லுங்கள். ஆவியான ஜீவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே,
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.